பிடிஆர் சொன்னது. அவர் சொன்னது அப்படியே படிக்கிறாங்களாமா. மதுரைக்கு எவ்வளவோ செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் நினைத்த எதையும் என்னால் செய்ய முடியவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் அரசியல் இருப்பவர்கள் அதிகம் வெளிப்படையாக பேச முடியாது. அப்ப எதுக்கு எம்எல்ஏவா இருக்கிறீங்க, புலம்பருக்கா இருக்கிறீங்க, புலம்பருக்கா இருக்கிறீங்க? ஐயா இவர் நல்ல நிதியமைச்சரா நல்லா தான் இருந்தாரு. நானும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இவர் பேசின ஆடியோ ஒண்ணு லீக் பண்ணி விட்டுட்டேன். அந்த ஆடியோல இவர் பாட்டுக்கு 30 நிமிஷம் பேசிட்டே இருக்காரு. ஐயா நான் பாதி தான் பண்ணேன், 10 நிமிஷம் மட்டும் தான் நான் போட்டேன், 20 நிமிஷம் கட்டுக்கு நான் போடல. அது போட்ட பெரிய அரசியல் பிரச்சனை ஆயிரும். அதுல ஒரு சொல்றாரு, என்ன அவனுக்கு எல்லாம் முட்டாள் பயிரு, திமுக பையனும் மருமகனும் 30,000 கோடி சம்பாதிச்சுட்டாங்க அப்படின்னு இவர் பாட்டு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசின ஆடியோ எடுத்து போட்டேன். உன்னை ஸ்டாலின் ஐயா தம்பி உனக்கு நிதி அமைச்சர் இல்ல, உன்னை ஐடி அமைச்சர் அங்க அனுப்பிட்டாங்க. அதன் பிறகுதான் இந்த புலம்பலை ஆரம்பித்திருக்கின்றார். மதுரைக்கு எவ்வளவோ செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் நினைத்த எதையும் என்னால் செய்ய முடியலனா எதுக்கு அந்த கட்சியில இருக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். உங்களால செய்ய முடியல, எதுக்கு திமுக இருக்கிறீங்க? மேயரோட கணவர் உங்க ஆளு ஊழல் பண்ணி மாட்டிக்கிட்டாரு, எதுக்கு கூட வச்சிருக்கிறீங்க? உங்களுடைய பிஏ உங்களுடைய ஆளு ஐடி நீங்க இந்த பையன் எல்லாரும் இன்னைக்கு அப்ஸ்காண்டிங்ல இருக்கிறாங்க, எதுக்கு நேர்மைன்னு நீங்க பேசுறீங்க? நீங்களே அமெரிக்கால பஃபலோ யூனிவர்சிட்டியில கோல்ட்மேன் சாக்ஸ் மார்கன் ஸ்டான்லி எங்கெங்கயோ போய் அந்த கம்பெனியில திவால் பண்ணிட்டு நீங்க மதுரையும் திவால் பண்ணி விட்டீங்க. நீங்க சுந்தர்சி அவர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அருமை சொந்தங்களே, அருமை சொந்தங்களே, நான் ஏன் கடுமையா பேசுறேன்னாங்க, இது போன்ற நல்லவர்கள் வரும்பொழுது புடிச்சு பத்திரமா வச்சுக்கணும். விட்டுட்டோம்னா அப்புறம் அடுத்த நல்லவர் வரமாட்டாங்க. அதனால மதுரை மத்திய தொகுதிக்கு அருமை சொந்தங்களே, நமக்கு இவர் நிச்சயமாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக வரணும். அதே நேரத்தில் இன்னைக்கு ஐயா அக்கா கனிமொழி அவர்கள், நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொய்யா பேசுறாங்க. அவங்க தூங்கும் போது கனவுல வர்றது உண்மை நினைச்சு காலையில மைக் எடுத்து வளர்றாங்க. அம்மா நீங்க சொல்லுங்க, யாருக்காவது சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குதுங்களா? தாய்மார்களே நீங்க சொல்லுங்க. தாய்மார்கள் பொய் சொல்ல மாட்டீங்க, உண்மை மட்டும் தான் சொல்லுங்க. தாய்மார்களே நீங்க சொல்லுங்க. வளைகுடால போர். அம்மா கேஸ் போய் கோபாலபுரத்துல போய் பரிச்சாமா கொண்டு வர முடியும்? அது சவுதி அரேபியால இருக்குது, கட்டார்ல இருக்குது, அங்கிருந்து கொண்டு வரணும். இந்தியால கேஸே இல்லை. பாகிஸ்தான்ல 40% பெட்ரோல் விலை ஏற்றி இருக்கிறாங்க, ஸ்ரீலங்கால 30% ஏற்றி இருக்கிறாங்க. ஒரு பைசா பெட்ரோல் விலையை ஏத்தாம உங்களை எல்லாம் மோடி அரசு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டிலேயோ கை காலில் விழுந்து ஒரு எண்ணெய் கப்பலை எப்படியோ கடக்க வச்சு இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து சிலிண்டர் கொண்டு வந்து நீங்க புக் பண்ணோன்னே 8வது நாள் உங்க வீட்டு வாசல்ல வச்சுட்டாங்க போய். உங்களால செய்ய முடியல, செய்யறவங்களும் ஏன் இப்படி தடுக்கிறீங்க?